ஓம் சாந்தி. 17/8/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை மற்றும் தாதாவினுடையது ஆச்சரியமான கதையாக இருக்கிறது. தந்தை எப்போது தாதாவிற்குள் பிரவேசமாகிறாரோ அப்போது பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிறீர்கள். கேள்வி: நிச்சயிக்கப்பட்ட டிராமா பற்றி அறிந்திருந்த போதிலும் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு லட்சியத்தை அவசியம் வைக்க வேண்டும்? பதில்: முயற்சி செய்து வேகமாக ஓடி குறிக்கோளை அடைவதற்கான லட்சியம், அதாவது விநாசத்திற்கு முன்பாக தந்தையின் நினைவில் இருந்து கர்மாதீத்தர் ஆகுவதற்கான லட்சியம் அவசியம் வைக்க வேண்டும். கர்மாதீத்தர் என்றால் அயன் ஏஜ்டிலிருந்து கோல்டன் ஏஜ்டாக, அதாவது இரும்பு யுகத்தினரிலிருந்து தங்க யுகத்தினராக ஆகுவது. முயற்சி செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் சமயம்தான் இருக்கிறது. ஆகையால் விநாசத்திற்கு முன்னதாக தன்னுடைய நிலையை ஆடாததாக அசையாததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இந்த இரண்டையும் யார் சொல்கிறார்கள்? ஒருவர் பாபா, இன்னொருவர் தாதா. ஒரு ராஜா இருந்தார், ஒரு ராணி இருந்தார் என்று கதை சொல்வார்கள் அல்லவா? இப்போது இது புதிய விஷயம். ஒரு பாபா, ஒரு தாதா இருந்தார் என்று நீங்கள் சொல்வீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட சிவபாபாவும் இருந்தார், மேலும் பிரம்மா தாதாவும் இருந்தார். கதை போல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஒரு பிரம்மா பாபா இருந்தார், அவருக்குள் சிவ பாபா பிரவேசமானார். அவங்களுக்கு நிறைய குழந்தைகள், பிரம்ம குமாரர்கள், குமாரிகள். அவங்களுக்கு சிவபாபாவினுடைய ஆஸ்தி இந்த பிரம்மா மூலமாக கிடைத்தது. இப்படி கதை ரூபத்தில் சொல்லிட்டு இருக்கிறார். இப்போது அனைவரும் சிவபாபாவினுடைய குழந்தைகள் தான். அனைத்து ஆத்மாக்களும் ஒரு தந்தையின் குழந்தைகள். சிவபாபாவோ இருக்கவே இருக்கிறார். பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்களும் இருந்தார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிரம்மா குமார் குமாரிகளும் இருந்தார்கள். அவர்களுக்கு யார் படிப்பு சொல்லித்தந்தார்? சிவபாபா. பிரம்மகுமார் குமாரிகள், நிச்சயமாக நாம் சிவபாபாவின் குழந்தைகளாக இருக்கிறோம், பேர குழந்தைகளாகவும் இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். குழந்தைகளாகவோ இருக்கவே இருக்கிறீர்கள். அதாவது சிவபாபாவுக்கு எப்போவுமே குழந்தைகள் தான். ஆத்ம ரூபத்தில் எல்லாருமே அந்த பரமாத்மாவின் குழந்தைகள் தான். ஆனால் எப்போ சிவபாபா பிரம்மாவுக்குள்ளே வராரோ, நம்மளை தத்தெடுக்கிறாரோ, பிரம்மா மூலமாக நமக்கு ஆஸ்தி கொடுக்குறாரோ, அப்போ நாம் பேர குழந்தைகளாகவும் ஆயிடுறோம். தாத்தாவின் ஆஸ்தி இந்த பிரம்மா மூலம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டே என்றார். குழந்தைகளாகவோ இருக்கவே இருக்கிறீர்கள். இப்போது பேர குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். பிரம்மா மூலம் தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். அரைக்கல்பத்திற்கு ஆஸ்தி அடைகிறீர்கள். பிறகு உங்களுக்கு ராவணனிடமிருந்து சாபம் கிடைக்கிறது. கீழே இறங்கிக் கொண்டே வருகிறீர்கள். கீழே இறங்குவதற்கான கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள், நம்முடைய கிரகச்சாரம் ராகு தசை முடிந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டீர்கள். ராகு தசை அனைத்தையும் விட தீயது. உயர்ந்ததிலும் உயர்ந்தது குரு தசை. பிறகு ராகு தசை அமர்ந்து விட்டது. 5 விகாரங்களின் காரணத்தினால் நீங்கள் கருப்பாகி விட்டீர்கள். எனவே தானம் கொடுத்தால்
கிரகணம் விட்டு போகும் என்று தந்தை கூறுகிறார். இந்த விகாரங்களினால்தான் நீங்கள் பாவாத்மா ஆகி இருக்கிறீர்கள். முக்கியமானது தேக அபிமானமாகும். முதலில் உங்களை சத்தியுகத்திற்கு அனுப்பியிருந்தேன். பிறகு இப்போது நீங்கள்தான் வந்து சந்தித்திருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்போது கலியுகம் மற்றும் சத்தியுகத்தின் சங்கமம் ஆகும். யுத்தமும் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. சத்தியுகத்தின் ஸ்தாபனை ஆகும். உங்களுக்கு இந்த நிச்சயமும் இருக்கிறது. கலியுகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் ஷரீரங்களும் அழிந்து போகும். மற்றபடி ஆத்மாக்கள் தூய்மையாகி கணக்கு வழக்கை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். இது அனைவருடைய இறுதி தீர்ப்பிற்கான நேரமாகும். ஆத்மாக்கள் ஷரீரத்தை விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். இப்போது நாம் கர்மாதீத நிலையை அடையும் வரை சங்கம யுகத்தில் இருப்போம் என்பதும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஒரு பக்கம் கோடிக்கணக்கான மனிதர்கள், இன்னொரு பக்கம் நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள். உங்களிலும் கூட எத்தனை பேர் நிச்சய புத்தியுடையவர்களாக ஆகிக்கொண்டே செல்கிறார்கள். நிச்சய புத்தியுடையவர்கள் வெற்றி அடைவார்கள். அதாவது ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்போ முயற்சி செய்கிறோமோ, அனுபவங்கள் அடைவோமோ, அப்போ நமக்கு நிச்சயமும் அதிகமாயிட்டே போகும். கோடிக்கணக்கான மனிதர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம கொஞ்சம் பேர் ஒரு பக்கம் இருந்தாலும், நாம தான் நிச்சய புத்தி உடையவர்கள். நீங்கள் எவ்வளவு அருகில் வந்து கொண்டே இருப்பீர்களோ அப்போது இவை அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்போது மிக அதிகமாக விலைவாசிகள் ஏறி பிறகு ஒரேயடியாக மலிவாகிவிடும். சத்தியுகத்தில் எந்த ஒரு பொருளுக்காகவும் செலவு செய்ய வேண்டி இருக்காது. சுரங்கங்கள் அனைத்தும் நிரம்பிவிடும். புது உலகத்தில் செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். லக்ஷ்மி நாராயணரிடம் செல்வ செழிப்பு வசதிகள் இருக்கும் அல்லவா? இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த சங்கம யுகம் கல்யாணக்காரி யுகம் என்று சொல்லப்படுகிறது. கங்கை மற்றும் கடலின் சந்திப்பை காட்டுகிறார்கள். இது சங்கம யுகத்தின் மகிமையாகும். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையவை. இது ஞானக்கடல் மற்றும் ஞான கடலிலிருந்து வெளிப்பட்டுள்ள ஞான கங்கைகளின் சந்திப்பாகும். இப்பொழுது இயற்கையும் தமோ பிரதானம், கடலும் தமோ பிரதானம் ஆகிவிட்டிருக்கிறது. கடல் கொஞ்சம் கொந்தளித்தால் போதும், அனைத்தையும் அழித்துவிடும். சத்தியுகத்தில் நீங்கள் கொஞ்சம் பேர் மட்டுமே பாரதத்தில் யமுனை நதிக்கரையில் இருப்பீர்கள். டெல்லி தேவதைகள் வசிக்கக்கூடிய இடமாக இருந்தது, மீண்டும் ஆகப் போகிறது. எப்போது தந்தை வந்து புதிய சிருஷ்டியை படைக்கிறாரோ அப்போதுதான் பிரஜாபிதா பிரம்மா தந்தை கிடைக்கிறார். ஆக இது அலௌகீக ஜென்மம் ஆகிறதல்லவா? இதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இவர் லௌகீக தந்தை, அவர் பாரலௌகீக தந்தை மற்றும் பிரம்மா பாபா இவர் சங்கமயுக அலௌகீக தந்தை. இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். சத்தியுகத்தில் நினைவு செய்வதற்கான அவசியமே இருக்காது. துக்கத்தில்தான் அனைவரும் பாரலௌகீக தந்தையை நினைவு செய்கிறார்கள். இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் சகஜமான விஷயம்.
மாயையின் புயல்கள் அதிகம் வருகிறது என்று சொல்கிறார்கள். சிலரோ நாள் முழுவதும் அரை மணி நேரம் கூட நினைவு செய்வதில்லை. நீங்கள் கர்ம யோகிகள், 8 மணி நேரமோ சேவை செய்கிறீர்கள். 8 மணி நேரம் நினைவு செய்யும் அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். நினைவு செய்து கொண்டே இருப்பதினால் பாவ கர்மங்கள் அழிந்து கொண்டே போகும். இதற்குதான் யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே நினைவு செய்ய வேண்டும். யார் இல்லறத்தை விட்டுவிட்டார்களோ, குழந்தைகள் ஆனார்களோ, அவர்கள் கூட இவ்வளவு நினைவு செய்வதில்லை. வீட்டில் வசிப்பவர்கள் இன்னும் அதிகமாக நினைவு செய்கிறார்கள். அர்ஜுனன் மற்றும் காட்டுவாசி பற்றிய உதாரணமும் சொல்கிறார்கள் அல்லவா? தந்தையை நினைவு செய்வது, மேலும் சக்கரத்தை புரிந்து கொள்வது, இதில் உழைப்பு இருக்கிறது. அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு சரண்டர் ஆயிடுறாங்க, சென்டரில் இருப்பாங்க, ஆனாலும் நினைக்கிறது இல்லை. அதை விட வீட்டில் இருக்கிறவங்க நல்லாவே பாபாவை நினைக்கிறாங்க, அதிகமாக நினைவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலாகவும் ஆக வேண்டும். அனைவருக்கும் வழி சொல்ல வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரமாவது நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். தன்னுடைய நிலையை ஆடாததாக, அசையாததாக வைத்திருப்பதற்கு நினைவின் பயிற்சியை அதிகரிக்க வேண்டும். கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், இந்த டிராமா முற்றிலும் அக்யூரேட்டாக, அதாவது மிகச் சரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் யார் மீதும் கோபப்படக்கூடாது. நிச்சய புத்தியுடையவராக ஆக வேண்டும். வரதானம்: துண்டிப்பது, வளைப்பது மற்றும் இணைப்பது. இந்த 3 வார்த்தைகளின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். முழு படிப்பின் அல்லது படிப்பினையின் சாரம் இந்த 3 வார்த்தைகளில் அடங்கியிருக்கிறது. 1. கர்ம பந்தனங்களை துண்டிப்பது. 2வது, தன்னுடைய சுபாவ சம்ஸ்காரங்களை வளைத்து கொடுப்பது. 3வது, ஒரு தந்தையிடம் அனைத்து சம்பந்தங்களையும் இணைப்பது. இந்த 3 வார்த்தைகள் சம்பூர்ண வெற்றியாளராக ஆக்கிவிடும். அதற்காக இந்த கண்கள் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அவை அனைத்தும் விநாசம் ஆகியே கிடக்கிறது என்ற இந்த நினைவு சதா இருக்கட்டும். அவற்றை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய புதிய சம்பந்தம், புதிய உலகத்தை பார்த்து கொண்டே இருங்கள். அப்போது ஒருபோதும் தோல்வி ஏற்பட முடியாது. ஸ்லோகன்: சதா கிளீன் அண்ட் கிளியர், அதாவது சதா சுத்தம் மற்றும் தெளிவு. இதுதான் யோகியின் அடையாளமாகும். அவ்யக்த சமிகை: ஒருவேளை பிராமண வாழ்க்கையில் சங்கல்பத்தில் கூட தூய்மையற்ற தன்மை அல்லது மரியாதையற்ற தன்மை வந்துவிடுகிறது என்றால், சிம்ஹாசனத்தில் அமர்வதற்கு பதிலாக இறங்கும் கலையில், அதாவது கீழே வந்து விடுவீர்கள்.
எந்த விகர்மமும் நடக்கவில்லை. ஆனால் தேவையில்லாத வீண் கர்மம் நடந்துவிட்டது என்றால் பச்சாத்தாபத்திற்கு பதிலாக உணரக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. அதாவது இது தவறு, இவ்வாறு நடந்திருக்க கூடாது என்று முள் போல் மனதில் உறுத்தி கொண்டே இருக்கும். ஆகையால் வேண்டாத கர்மங்களில் இருந்தும் விடுபடுங்கள். அதாவது நம்ம மூலமா ஒரு விகர்மம் நடந்தது அப்படின்னா அது பச்சாத்தாப ரூபமாயிடுது. நான் இந்த மாதிரி விகர்மம் செய்துட்டேனேன். ஆனால் சில நேரங்களில் விகர்மம் எதுவுமே நம்ம மூலமாக நடக்காது. தேவையில்லாத ஒரு வீண் கர்மம் நடறது. அப்போது பச்சாத்தாபம் இருக்காது. ஆனாலும் இந்த மாதிரி தவறு என் மூலமாக நடந்துடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஒரு வேஸ்ட் கர்மாவாக இருந்தாலும் ஃபீல் பண்ணுவோம். அது முள் போல் உறுத்திக்கிட்டே இருக்கும், இப்படி நான் செய்துட்டேனேன்னு சொல்லி. ஆகையால் விகர்மத்தின் மீது மட்டும் இல்லை, வீண் கர்மாவின் மீது கூட கவனம் இருக்கணும். அதிலிருந்து கூட நீங்கள் விடுபடணும் அப்படின்றார். ஓம் சாந்தி. சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். அலைபாயும் மனதை அடக்கி ஆளும் பயணம். நிலையில்லாத உடலை மறக்கச் செய்யும் பயணம். விலை மதிக்க இயலாத சொர்க்கம் நல்கும் பயணம். நிலையான இன்பம் தருகின்ற பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம். நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம். மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம். அழியாத அறம் காக்கும் அற்புத பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். மலை போல துன்பம் எது வந்த போதும் மனதார சிவனை நினைத்தாலே போதும். 16 கலை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். பண்போடு நாம் வாழ ஞானம் கற்க வேண்டும். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம்.